வீட்டுக்காரரும் வந்து 83 வயசு ஆகுது. இப்போ விமான நிலையம் ஹார்ட் அட்டாக். ஏர்போர்ட் வரக்கூடாது. மண்ணை கூட நாங்கள் தரமாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். எச்சரிக்கை எச்சரிக்கை ஏக நபரத்தின் எச்சரிக்கை. அவரது இருந்து நாங்கள் உயிரை கூட மாய்த்துக் கொள்வோம். வேண்டாம் வேண்டாம் நிலையம் வேண்டாம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 13க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தொடர்ச்சியா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. 909 நாட்களாக மக்கள் போராடி வரக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து பேச இருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை பொறுத்த மட்டில் அம்பேத்கர் திடலில் தான் விஜய் அவர்கள் போராட்டக்காரர்களை சந்திக்க வேண்டும், இங்கே வருகை தர வேண்டும் என சொல்லி பொதுமக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. பலர் வந்து இந்த கொட்டும் பணியிலையும் வந்து தற்போது போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. நாம் சிலருக்காக கேள்வியை முன்வைக்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா, இப்ப எதுக்காக இப்போ இந்த டயத்துல இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறீங்க? என்ன காரணம்? என்ன காரணம்னா, எங்க கிராமத்துல இந்த விவசாய நிலத்தை அழிச்சிட்டு விமான நிலையம் தேவையில்லை அப்படின்றதுக்காக 910வது நாள் வந்து தளபதி அவர்கள் வந்து எங்க கிராமத்தில் இருக்க போராட்ட குழுவையும் மக்களையும் சந்திச்சு அவருடைய ஆதரவை இருக்கிற மாவட்ட காவல்துறையும் சரி, மாவட்ட ஆட்சியரும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி, நம்மளோட போராட்டத்தை வந்து நம்ம கிராமத்திலே அடக்கணுன்றது தான் அவங்களோட எய்மா இருக்குது. நம்ம வந்து இதை சாதாரணமாக விட போறதும் கிடையாது. இவ்வளோ நாளாக 909 நாளாக போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு நம்ம பற்றி எதை செவி சாட்சி எதுவும் பேசுற மாதிரியே தெரியல. விஜய் அவர்கள் வரக்கூடிய அந்த நிகழ்வுன்றது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறத அவரை வந்து சந்திச்சு எங்களை பார்க்கணும்பா. அதானே ஐயா, என் பேர் கன்னிகா பரமேஸ்வரி. நான் பிறந்தது வந்து சூளமேடுனுங்க பக்கம் சூளமேடு. எங்கள் அம்மா அப்பாலாம் அங்கே தான். நான் என்னை பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த மதுரமங்கலம். பாட்டியா வீடு எனக்கு தாய் வீடு வந்து அம்மாவுக்கு அம்மா வீடு மதுரமங்கலம். நான் வாழறது ஏகனாபுரம். இப்போது நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன்னா, எனக்கு வீட்டுக்காரரும் வந்து 83 வயசு ஆகுது. அவர் 83 வயசில் இப்போ விமான நிலையம் ஹார்ட் அட்டாக் மாரி இருக்கிறார். நடப்பாதையில் கிடக்கிறார். இப்போ எனக்கு இருக்கிறது 2 பொண்ணில் ஒரு பொண்ணு ஷூட்டிங்கில் இருக்கிறா. இப்போ அவர் வந்து இன்னொரு எங்கேயோ இருக்கிறான். அவள் வந்து இப்போ ஒரு செய்தி சொன்னான். அப்புறமா நான் சொல்லிக்கிறேன். இப்போதுக்கு எனக்கு வந்து என் ஊர் ஓணும், என் மக்கள் ஓணும். நான் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல தான் நான் தங்க முடியுமாக்கானே. எனக்கு அம்மா அப்பா எல்லாம் எல்லாமே இறந்துட்டாங்க. சூளமேடுன்னு இருக்கிறது தாய் வீடுன்னு. ஆனால் எந்த இடத்துல நான் இருப்பேன்? இந்த ஏர்போர்ட் வந்துச்சுன்னா நான் எந்த இடத்துல போய் நான் இருப்பேன்? நான் எங்கள் வீட்டுக்கார இட்டு உடம்பு சரியில்லாத இட்டும் போனா நான் யாரை போய் பார்ப்பேன்? வாயிற இடம் இந்த இடம் தான். இந்த வாயிற இடத்த விட்டுட்டு நான் எங்கே போய் நான் தங்குவேன்? இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கேயுமே பார்ப்பேன். எனக்குமா இந்த மண்ணு தான் எனக்கு முக்கியமாக கண்டி வேற எதுவும் 2 வருஷமா போராடிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்து இன்னும் மாற்றுமா அவர் வந்து மாற்றணும். ஏர்போர்ட் வரக்கூடாது. இந்த இடத்துல இந்த மண்ணை கூட நாங்கள் தரமாட்டோம். மண்ணை சத்தியமாக எங்கள் குலதெய்வம் சாமி எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க விட மாட்டாங்க. சத்தியமா நான் இந்த மண்ணை விட்டுட்டு நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.